வணக்கம் நேர்களே, இலக்கியச்சோலை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். இன்றைய இலக்கியச்சோலை நிகழ்ச்சியில் இளைய அப்துல்லா எழுதிய லண்டன் உங்களை வரவேற்பதில்லை என்ற நூல் வெளியீட்டு விழா நிகழ்வுகளின் உரைகள் இடம்பெற இருக்கின்றன. அதில் முக்கியமாக பேராசிரியர் மூனா நித்யானந்தன் அவர்கள் இந்த நூல் தொடர்பான ஒரு விரிவான விளக்க உரையை தருகின்றார். அடுத்து நாம் அதனை பார்ப்போம். இளைய அப்துல்லா லண்டன் உங்களை வரவேற்பதில்லை என்ற இந்த நூல் அவரது 5வது நூல். அவரது முதலாவது நூலாக பிணம் செய்யும் தேசம் என்ற ஒரு கவிதை தொகுப்பு வெளியானது. அந்த தொகுப்பிற்கு நான் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறேன். சாகித்ய மண்டல இலங்கை சாகித்ய மண்டல பரிசினை பெற்ற கவிதை தொகுப்பு அது. அதை தொடர்ந்து துப்பாக்கிகளின் காலம் என்ற ஒரு சிறுகதை தொகுதியை வெளியிட்டிருக்கிறார். அண்ணன் நான் தற்கொலை செய்ய போறேன் என்று ஒரு கட்டை தொகுப்பையும், கடவுளின் நிலம் என்ற இன்னும் ஒரு கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். இது அவரது 5வது நூல். எனஸ் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊடகவியலாளர் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. புன்னகை தகடுகின்ற முகத்தோடு அவர் தொலைக்காட்சிகளிலே தோன்றுகின்ற காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு தொலைக்காட்சி அறிவிப்பாளராக, கவிஞராக, எழுத்தாளராக, சிறந்த மேடை பேச்சாளராக எல்லாம் ஒரு பன்முக சிறப்பு கொண்ட எனஸ் அவர்களினுடைய இந்த புத்தக வெளியீட்டிலே பங்கு கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. அதுவும் அண்மை காலத்தில் லண்டனில் நிறைய புத்தகங்கள் வெளிவருகின்றன. அது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இந்த 2-3 மாதங்களில் மட்டும் 4-5 புத்தகங்களுக்கு மேலான வெளியீட்டு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. இவை நல்ல சகுனமாகும். அவரது எழுத்து மிக எளிமையானது. அவர் பேசுவதைப் போலவே எழுதுகின்ற எழுத்து அவரிடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நூல் இந்த 24 கட்டுரைகளை கொண்ட இந்த தொகுப்பில் இது ஒரு சோசியல் ஆந்த்ரோபாலஜிக்கல் குறிப்புகள் என்று நான் கூற நினைக்கிறேன். சமூக மானுடவியலினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணமாக நான் அதனை கருதுகிறேன். ஒன்று, இந்த சோசியல் ஆந்த்ரோபாலஜி என்றால் என்ன என்றால், what they make, what do they do, what do they think, அவர்கள் எவ்வாறு ஒரு சமூக கூட்டம் தங்களை உருவாக்கிக் கொள்கிறது, எவ்வாறு அவர்கள் உலகை பார்க்கிறார்கள், அவர்கள் எவ்வாறு தங்களுடன் உறவுமுறைகளை கொள்ளுகிறார்கள் என்ற இந்த அம்சங்களை குறித்த ஒரு ஆராய்வுதான் இந்த சமூக மானுடவியல். அந்த வகையிலே இந்த பதிவு கிட்டத்தட்ட இந்த 24 கட்டுரைகளை நான் 3 விதமாக பாகுபடுத்தி பார்த்தேன். ஒன்று, இந்த லண்டன் வாழ்க்கையை பற்றிய அவரது குறிப்புகள் மிக முக்கியமானவை. லண்டனிலே எவ்வாறு சாதி பார்க்கப்படுகிறது, எவ்வாறு திருமண உறவுகள் அமைகின்றன, எவ்வாறு குழந்தை வளர்ப்பு இடம்பெறுகிறது, மாமியார்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற சண்டை இங்கே எவ்வாறு தொடர்கிறது, சாதிகள் எவ்வாறு இங்கே இடம்பெறுகின்றன, தடம்புரலுகின்ற கலாச்சார சீரழிவுகள் எத்தகையதாக அமைகின்றன போன்ற பல்வேறு விஷயங்களை லண்டன் சார்ந்து எழுதியிருக்கின்றார். அது ஒரு மிக முக்கியமான அல்லது பெரும்பான்மையான கட்டுரைகள் அதில் அடங்குகின்றன. இரண்டாவதாக, இலங்கையை நோக்கி அவரது அனுபவ கட்டுரைகள் மிக அற்புதமான கட்டுரைகளிலே வெளிவந்திருக்கின்றன. ஒரு சைக்கிளை ஓட பழகுவது பற்றி, வீடு என்ற கட்டுரையை பற்றி சந்திராவின் தாய் கூறினார், சிவச்சந்திரன் கூறினார். உண்மையிலே இந்த நூலினுடைய மிக முக்கியமான நல்ல அழகாக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை வீடு என்று நான் சொல்வேன். புதுவை ரத்னத்துறை எங்கே என்ற ஒரு கட்டுரை இலங்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. புதுவை ரத்னத்துறையினுடைய முதலாவது கவிதை தொகுப்பிற்கு முன்னரை எழுதியவன் நான் என்ற முறையிலும் மிக நீண்ட கால தொடர்பு கொண்ட ஒரு நண்பன் புதுவை என்று அதிலே காணாமல் போன மிக பலர் எங்கே என்ற துயரம் என்னுள் இருக்கிறது. அது இந்த முழு கட்டுரைகளிலுமே அது வேறொரு பரிமாணத்தை தருகின்ற ஒரு கட்டுரை. மூன்றாவது விஷயம், பொதுவாக குரானை எரிக்கிறது, பூனைக்குட்டியை வளர்க்கிறது, ஹங்கேரியில ஒரு பெண் தன்னுடைய வெர்ஜினிட்டியை விற்ற கதைகள் போன்ற பல்வேறு கதைகள் இருக்கு. அந்த விஷயங்களை எழுதுவதற்கு பல பத்திரிகைகள் இருக்கின்றன, அவற்றுக்கான பதிவுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த 2 அம்சங்களும் மிக முக்கியமான அம்சங்கள். அவற்றை மிகச் சிறப்பாக அவர் எழுதியிருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த இளைய அப்துல்லா இந்த நூலுக்கு முன்னுரை எழுதியிருக்கின்றார் திரு முத்துலிங்கம் அவர்கள். அந்த முன்னுரையினுடைய முதல் பகுதி இது. ஒரு லெனார்ட் வூல்ஃப் என்ற ஒரு ஆங்கிலேயரை பற்றிய ஒரு முதல் குறிப்போடு ஆனால் முத்துலிங்கம் இந்த முன்னுரை தொடர்கிறார். நீங்கள் எவ்வளவு பேர் லெனார்ட் வூல்ஃபை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோ தெரியாது. லெனார்ட் வூல்ஃப் 1904 ஆண்டு இலங்கைக்கு வந்தவர். 100 வருடங்களுக்கு முன்னால் ஆக்ஸ்போர்ட் பெரிய ஸ்காலர் லெனார்ட் வூல்ஃப், வெர்ஜினியா வூல்ஃப் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆங்கில புலமை மிகுந்த பெண்மணியின் கணவர் அவர். 1905 ஆண்டு
யாழ்ப்பாணத்திலே அவர் அசிஸ்டன்ட் ஏஜியாக கடமையாற்றியவர். 2 வருஷங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கிறார். அதற்கு பின்னர் அவர் கேண்டியிலே இருந்திருக்கிறார். பிறகு 2 வருஷங்கள் அம்பாந்தோட்டையில் இருந்திருக்கிறார். லெனார்ட் வுல்ஃப் தி வில்லேஜ் இன் தி ஜங்கிள் என்ற ஒரு அற்புதமான ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த நாவல் பெத்தே கம்மை என்று லெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸனுடைய இயக்கத்தை சிங்கள திரைப்படமாக வெளிவந்திருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் வாசித்த அந்த நாவலிலே சிலிந்து என்ற ஒரு சிங்கள கதாபாத்திரம் மற்றும் மிக அற்புதமான பாத்திரம். அவன் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு கொலை குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்திலே வந்திருக்கிறான். அங்கே லெனார்ட் வுல்ஃப் தான் அவர் நீதிபதியாக இருக்கிறார். அந்த சிங்கள காட்டுவாசி அந்த நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. அவன் விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பு கூறப்படுகிறது, அதுவும் அவனுக்கு தெரியாது. அந்த நிகழ்ச்சிகளை மிக அருமையாக அவர் எழுதியிருக்கிறார். அவர் போன பின் எஸ்ஆர்டி பண்டாரநாயக்கா பிரதமராக வந்த பிறகு இந்த லெனார்ட் வுல்ஃபை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எஸ்ஆர்டி பண்டாரநாயக்கா இருந்த நேரம் அவரை லெனார்ட் வுல்ஃபை இங்கிலாந்திலிருந்து விசேஷமாக அவரை கூப்பிடுகிறார்கள். ஆனால் லெனார்ட் வுல்ஃப் யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது அவர் ஒரு கச்சேரியிலே ஒரு பிராமின் கிளாக் எச்சிட்டு போயிருக்கிறார் அந்த கொரிடோர்ல. லெனார்ட் வுல்ஃப் அவர் பார்த்து அவர் கோபம் வந்திருக்கிறார், நீ கழிவிடு சொல்லி அவருக்கு எதாவது பெட்டிஷன் போட்டிருக்காங்க யாழ்ப்பாணத்தில். நம்ம ஆளுக்கு நல்லா பெட்டிஷன் போடுவாங்க என்னவோ தெரியாத அவர் இந்த ஹம்பாந்தோட்டையில அவர் ஹம்பாந்தோட்டை குறிப்புகள் என்று ஹம்பாந்தோட்டை டைரி என்று அவர் எழுதியிருக்கிறார். மிக மிக முக்கியமான ஆவணம் அது ஒரு இலக்கிய ஆவணமாகவே கூட கருதலாம். ஆனால் லெனார்ட் வுல்ஃப் யாழ்ப்பாணத்தை பற்றிய ஒரு குறிப்பு எங்கேயுமே எழுதாமல் போனது மிகுந்த கவலையான விஷயம். அவர் ஹம்பாந்தோட்டை அல்லது தெற்கு பகுதியை குறித்த பதிவுகளைத்தான் கூட செய்திருக்கிறார். அந்த அவருடைய ஒரு நாவல் அல்ல, அவருடைய ஆட்டோபயோகிராபி, அவருடைய சொந்த வாழ்க்கை பற்றிய ஒரு மிகப்பெரிய புத்தகம் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்தது. அந்த நூலிலிருந்து இவர் ஒரு பகுதியை எடுத்து குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அது இப்போது என்னென்றால் கப்பலில் இருந்து வெள்ளனால் வாரார், அவருடைய நாயும் அந்த கப்பலில் இருந்து வருகிறது. அந்த நாய் கப்பலிலிருந்து ரோடுக்கு வந்தவுடன் அப்பலுக்கு இல்லாத வெள்ளை உடையில் ஒரு சிங்களவர் நிற்கிறார். நாய் ஓடி சென்று காலை தூக்கி லண்டன் விளக்கு கம்பம் என்ற நினைப்பில் அவர் மேலே மூத்திரம் பெய்கிறது. அவர் பேசாமல் இருக்கிறார், உணர்ச்சியற்ற நிலை அடைகிறார். இப்படி ஒரு அதிகாரி இவ்வாறாக குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார். இலங்கையில் உயர் அதிகாரியாக 1911 வருடங்களில் பணியாற்றிய லெனார்ட் வுல்ஃப் என்ற ஆங்கிலேயர் 100 வருடங்களுக்கு முந்தைய இலங்கை பற்றிய துல்லியமான சித்தத்தை இந்த சம்பவம் தடுக்கிறது என்ற குறிப்போடு எழுதுகிறார். இந்த ஆட்டோபயோகிராபி நான் வாசித்தேன். லெனார்ட் வுல்ஃப் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருந்தது. ஆனால் இது ஒரு ரேசிஸ்ட் டோனில் அது ஒரு நாய் வந்தவுடன் ஒரு ஒயிட் வெள்ளை சிங்களவர்கள் வெள்ளை யூனிஃபார்ம்ல நிற்கிறார்கள். அது ஒரு விளக்கு கம்பம் என்று நினைத்து நாய் மூத்திரம் வைக்கிறது என்பதை அவர் ருசித்து லெனார்ட் வுல்ஃப் எழுதி இருக்கிறார் என்பது எனக்கு ஒரு இம்பீரியலிஸ்ட் ரேசிஸ்டுடைய ஒரு குறிப்பு. அது அவ்வளவு ரேஸ், அந்த நாய் ஒன்று ரேசிஸ்டாக இருந்திருக்க வேணும். அல்லது இவரை எப்படி அது போய் ஒரு மனிதனுக்கும் ஒரு விளக்கு கம்பத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு இதா இருந்து. ஆனால் இதையெல்லாம் மேவி அந்த குறிப்பை மேவி லெனார்ட் வுல்ஃபை இந்த இடத்தில் மிக முக்கிய ஒரு அம்சத்திற்காக நான் அவரை குறிப்பிட விரும்புகிறேன். அவர் பின்னர் ரிட்டையர் பண்ணி அம்பாந்தோட்டிலிருந்து வந்த பிறகு திரும்பி போகவில்லை. ஆனால் இங்கே லேபர் பார்ட்டியுடைய மிக முக்கியமான கவுன்சிலராக லெனார்ட் வுல்ஃப் இருந்திருக்கிறார். அவர் எழுதிய அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் லேபர் பார்ட்டிக்கு இலங்கை பிரச்சனை தொடர்பாக அவர் எழுதிய மிக முக்கியமான குறிப்பை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் எழுதுகிறார், இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ், சிறுபான்மை இனங்களுக்காக இலங்கை சிறுபான்மை இனத்திற்காக provision should be made for the protection of minorities. சிறுபான்மைக்கான காப்பீடுகள் provisions வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றவர் என்ன சொல்லுகிறார் என்றால், this applies in particular to the Tamils who oppose revision of the constitution and the grant of further measures of self-government on the ground that Sinhalese have used and will use their majority against the interest of Tamils. தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் செயற்படுவார்கள் என்ற அந்த அர்த்தத்தில் அவர்களுக்கு போதுமான பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகின்ற லெனார்ட் வுல்ஃப் அவர் சொல்லுகின்றார், பெருமளவு large measure of devolution or even of introducing a federal system to the Swiss model. இது 1938 ஆண்டு அவர் இலங்கையுடைய பிரச்சனைகளை இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர் முன்வைத்த மிக முக்கியமான குறிப்பு சுவிஸ் பாணியில் அமைந்த ஒரு கேண்டன் சிஸ்டம் இலங்கைக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு கேட்டிருக்கிறார்.
அது அவர் மிகவும் சொல்லுகிறார். The Swiss federal canton system has proved extraordinarily successful and இலங்கை போன்ற அதே நிலைமையில் செயல்படும் சுவிஸில் செயல்படுகின்ற இந்த கேண்டன் சிஸ்டம் மிக வெற்றிகரமாக செயல்படக்கூடியது என்று அவர் சொல்லுகிறார். அதிலே அந்த சுவிஸில் அந்த மாடல் எவ்வாறு அமைகிறது என்றால், ஜெர்மன் ஸ்பீக்கிங் சுவிஸிலே ஜெர்மன் மொழியை பேசுகின்றவர்கள் கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் இருக்கிறார்கள். பிரெஞ்சு மொழியை பேசுகின்ற சுவிஸ் மக்கள் 8.25 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இத்தாலிய மொழியை பேசுகின்ற சுவிஸ் மக்கள் 2.25 லட்சம் பேர் இருக்கிறார். இது அவருடைய மெமரண்டத்தில் இருக்கிறது. இந்த ஜெர்மன் மொழியை பேசுகின்ற சுவிஸ் மக்கள் கிட்டத்தட்ட சிங்களர்களைப் போல இருக்கிறார்கள். பிரெஞ்சு மொழியை பேசுகின்ற சுவிஸ் மக்கள் தமிழர்களைப் போல இருக்கிறார்கள், 8.25 லட்சம். இத்தாலிய மொழியை பேசுகின்றவர்கள் இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லிம்களைப் போல இருக்கின்றார்கள் என்று கூறி அவர் கூறுகிறார். The democratic canton and federal system in Swiss has safeguarded the legitimate interests of the minorities என்று சுவிட்சர்லாந்திலே வாழ்கின்ற சிறுபான்மையினர்களுடைய அடிப்படை உரிமைகளை இந்த கேண்டன் சிஸ்டம் பாதுகாக்கிறது. அத்தகைய ஒரு முறை வேண்டும் என்று லெனார்ட் வூல்ஃப் என்ற இந்த பெருமகன் இந்த சிபாசை செய்திருக்கிறார் என்பதற்காக அவருக்கு நான் இந்த கட்டத்தில் தனிவணிந்து என்னுடைய மரியாதையை நான் செய்ய விரும்புகிறேன். அத்தகைய அந்த உண்மையில் அந்த கருத்துகள் இன்று மிகவும் இது கிட்டத்தட்ட 1938 அந்த மனிதன் யாழ்ப்பாணத்திலும் ஹம்பாந்தோட்டையிலும் கண்டியிலும் வாழ்ந்து 11 ஆண்டுகள் வாழ்ந்த அனுபவத்தில் இலங்கை நீதி அமைப்பை உருவாக்கிய ஒரு பெருமகன் என்ற முறையிலே அந்த கருத்தை மிக மிக குறிப்பிடத்தக்க கருத்து என்று கூறி இந்த நூலிலே மிக முக்கியமான சில அம்சங்களை நான் இங்கே குறிப்பிட்டு கூற ஆசைப்படுகிறேன். இந்த சந்திரா இந்த சில சமயங்களில் சந்திராவும் சிவச்சந்திரனும் பேசிய பேச்சு கிட்டத்தட்ட பெரும்பாலான முக்கிய அம்சங்களை தொட்டுவிட்டு சென்ற காரணத்தால் நான் அவை தவிர்ந்த சில குறிப்புகளை மட்டும் நான் இங்கே குறிச்சல் ஆசைப்படுகிறேன். இந்த பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த இத்தகைய பதிவுகள் மிகுந்த முக்கியமான கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டனுக்கு வந்தவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பது ஒரு இன்னும் சுவாரஸ்யமான சரித்திரம். அது இதைவிட வித்தியாசமானது. ஆனால் அதை பற்றிய பதிவுகள் நம்மிடத்திலே இல்லை. ஒரு சில நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் இந்த பதிவுகள் மிக முக்கியமான பதிவுகள். இன்று நாங்கள் வரலாறு இல்லாத மனிதர்களாக இருக்கின்ற காரணத்தால் இந்த பதிவுகள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆனால் சில இடங்களிலே பல்வேறு விஷயங்களை கூறி செல்லுகிறார். குறிப்பாக அவர் ஒரு இடத்திலே கூறுகிறார், பல கல்யாண வீடுகளுக்கு போயிருக்கிறார். சொல்கிறார், மிக அண்மை காலத்தில் நான் பல திருமண வீடுகளுக்கு சென்றிருக்கிறேன். 10-7 விதமான கல்யாணங்கள் தமிழர்களுக்கு அப்பால் வேறு இனங்களை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்வதை பார்க்கிறேன் என்று. அது பரவாயில்லை, ஏதோ கல்யாணம் நடப்பதே பெரிய சந்தோஷம் தான். ஒன்று, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவருடைய மகன் 30 வயது, மிக நல்லா உழைக்கிற மகன். அவர் தன்னை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவர் கேட்டுக்கிறார், நீ இப்ப கல்யாணம் செய்வேன். அவன் சொல்றான், டாட், why are you worrying about my religion? அவர் சொல்லி பார்த்து பிறகு அவரும் நம்ப ஆரம்பிச்சார், அது அவன்டே கல்யாணம் தான். அவன் அப்படி ஆக்கி விட்டார். எனவே இந்த இன்னொரு பெண்மணி எனக்கு சொன்னார், இந்த பரவாயில்ல, அவங்க பொம்பளைகளை கொண்டு வந்தா பரவாயில்ல, ஆம்பளைகளை கொண்டு வராம இருந்தா போதும். அந்த மாதிரி நான் இன்னும் நிலைமை மிக மோசமாக போய்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அவர் கல்யாணம் ஏதோ நடைபெறுகிற 5 7 யாரையோ ஒரு பெண்ணை கொண்டு வந்தால் போதும் என்ற நிலைக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆனால் இவற்றிலே இத்தகைய பதிவுகளிலே இது ஒரு குவாலிட்டேட்டிவ் பதிவு. அதாவது தமிழ் பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் வந்து எங்களுடைய தமிழ் மொழியை விட்டு வேறு இடங்களுக்கு போய்விடு ஒரு கவலை பற்றிய ஒரு பதிவு அது. ஆனால் அதை குவான்டிஃபை பண்ணும்போது இது ஒரு 10க்கு 7 விதமான கல்யாணம் அவ்வாறு நடைபெறுகிறது என்று கூறுகிற போது கொஞ்சம் அவதானமாக நாம் செயல்பட வேண்டியது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கலாம். இங்கே லண்டன் டயஸ்போராவிலே, லண்டனிலே வாழ்கின்ற குடும்பங்களிலே ஒரு 10 ஆண்டு காலங்களிலே இந்த கல்யாணங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை பற்றி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்ட். அது உண்மையில் மிகப்பெரிய ஆய்வு தான். 10 வருஷம் கிட்டத்தட்ட அனஸ் போகின்ற கல்யாணங்கள் கொஞ்சம் பொதுவான கல்யாணங்களாக. ஏன்னா அக்குரணை சேர்ந்தவர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. அவருக்கு தெரிந்த இங்கே வந்திருக்கிற எத்தனை பேர் அக்குறை சேர்ந்தவர்கள் அல்ல. இது ஒரு வித்தியாசமான கூட்டம். இது சிலர் ஊர் கல்யாணங்களாக இருக்கும். இப்ப அவர் வேலனை என்று சொன்னார், அங்க போனீங்கன்னா வேலனை ஆணுகளா இருப்பாங்க ஒரு 300 பேர். இன்னொன்று போனீங்கன்னா புங்குருதி இருக்கு. புஷ்பராஜா புத்தகம் போட்டா ஒரே குருநகர்காரங்களா வந்து இருப்பாங்க.
அது ஒவ்வொரு செக்ஷனா நடக்கும். அப்ப சில கல்யாணங்களுக்கு இவர் போகாம இருக்கலாம். ஆனா மொத்தமாக நீங்க ரெக்கார்ட் பண்ண வேணும். 10 வருஷ காலமாக லண்டன்ல எல்லா வெட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து எங்க கல்யாணம் கட்டான் பாவி என்று சொல்லி சர்ச்சுகள்ல, மோஸ்க்ல, கோயில் எல்லாம் இந்த மாதிரி பல கோயில் இருக்கும். ஐயர்கள் பல டேட்டா ப்ரொவைட் பண்ணுவார்கள். எத்தனை பேருக்கு சனி பிடிச்சிருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு கல்யாணத்தை செய்து வைத்திருப்பார். இப்படி பல்வேறு விதமான கிராஸ் செக்ஷன்ல நீங்கள் இந்த கல்யாணங்கள் இத்தனை என்று கண்டுபிடிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 500 கல்யாணங்கள் 10 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கின்றன என்றால் அந்த 500 ஸ்டாட்டிஸ்டிக்கலா நீங்கள் குவான்டிஃபை பண்ண வேண்டும். இதுல எத்தனை பேர் குஜராத்தியை கட்டிட்டு போனா, எத்தனை பேர் வெள்ளக்காரியை கட்டிட்டு ஓடிட்டான் என்று சொல்லி நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்தால் தான் இத்தகைய புள்ளிவரங்களுக்கு நாம் சென்று சேர முடியும். எனவே அத்தகைய ஒரு ஆழ்ந்த ஒரு தேடலுக்கான ஒரு பதிவினுடைய தளத்தை இவர் உருவாக்கி இருக்கிறார். அது சாதி முறை எவ்வாறு இங்கே தங்கை சென்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பயிற்றுகின்ற ஒரு ஆசிரியர் இங்கே ஒரு ஆய்வை தொடங்கி இருக்கிறார். இங்கே சாதி முறைகள் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்பது பற்றிய ஒரு ஆய்வை இங்கே தொடங்கி இருக்கிறார் டயஸ்போராவிலே. அந்த வகையிலே இந்த அனஸ் இது ஒரு குவாலிட்டேட்டிவ் காமெண்ட்ஸ், அதாவது இப்படி நடக்கிறது என்று அதை குவான்டிஃபை பண்ணும்போது மிகுந்த அவதானமாக செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அடுத்ததாக சில இடங்களிலே நல்ல அழகாக எழுதி கொண்டு போகிறார். மிக எளிமையான தமிழ் நகைச்சுவையாக அவர் எழுதுகிறார். தனது வீடு என்ற கதையை பற்றி அவர் தன் சொந்த வாழ்க்கை எழுதுகின்ற போது மிகச் சுவையாக எழுதியிருக்கிறார். அவருடைய சமையலறை பற்றி சந்திரா கூறினார். ஜெனியுடைய எல்லாரும் தங்களுடைய பொம்பளை எதுக்காக போய் பாராட்ட தொடங்கிறார். சாப்பாடு எப்படி தெரியாது. அது ஜெனியை பாராட்டலாம், அது அவருக்கு உரியது. அவங்க நல்லா சமைப்பாங்க. அந்த அம்மா இதுக்காக போய் சில வீடுகளில் பாவம் அந்த புருஷன்காரன் கல்யாணம் கட்டது ஒரு பக்கம், இந்த சமையல் இப்படி சாப்பிட வேண்டி இருக்கிறது. சமையல் ஒரு பெரிய ஆர்ட், அது எல்லாருக்கும் கை வராது. எந்த மனைவிக்கு கை வரும். ஆனா எல்லாரும் அவ்வளவு பெரிய சமையல் காரிகள் என்று சொல்ல முடியாது. ஜெனி மிக சிறந்த சமையல் காரி தான், அதில் எந்த கேள்வி. இந்த நல்ல ருசித்து சந்தோஷமாக இருக்கிறார். இந்த ஆல் ரைட்டர்ஸ் நீட் எடிட்டர்ஸ். இந்த நமது தமிழ் புத்தகங்கள்ல என்ன செய்யணும், அவங்க உடனே புத்தகங்களை எழுதின கையோட பப்ளிஷருக்கு கொண்டு போய் கொடுத்து விடுகிறார்கள். புத்தகம் படி ஒரு நண்பர் மிக அண்மையில் நடைபெற்ற ஒரு புத்தக வெளியீட்டிலே கூறினார், இந்த புத்தக வெளியீட்டாளர்களுக்கு எங்களுக்கு பிடிக்காது, ஆனாலும் நாங்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டு வைக்கிறோம். அப்படி ஒரு ஆள் போய் ஒரு புத்தக வெளியீட்டாளரோட புத்தகம் போடுறது எனக்கு விளங்கவில்லை. என்ன அவரை பிடிக்காதாம் அந்த வெளியீட்டாளர்களே. அவங்களுக்கு பெரிய விமர்சனங்கள் இருக்கா, ஆனா அவருக்கு தான் புத்தகம் போட்டுக்கிறாங்க. இது என்ன உறவுல அப்படி புத்தகம் போடுவாங்க? ஒரு எடிட்டரும் பப்ளிஷருக்கும் மிக நெருக்கமான உறவு வேண்டும். இது பல புத்தகங்கள் எடிட்டர்ஸால் தான் உருவாக்கப்படுகிறது. இங்கே எழுதுகிறவர்கள் ஒரு எழுதி பல புத்தகங்களை பார்த்த பல எடிட்டர்ஸ் உடைய வரலாற்றை நான் பார்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 400 பக்க புத்தகத்தில் அவன் சொல்லலாம், நீ 150வது பக்கத்துல தான் நீ நாவலை தொடங்க வேண்டும் என்று வெட்டுன்னு 150 pages கட் வெட்டுறாங்க. அப்படி ஏன்னா அவர்கள் தான் கண்டுபிடிக்கிறார்கள் புத்தகத்தின் எங்கே இருக்கிறது. அந்த எடிட்டிங் பற்றிய கான்செப்ட் எங்களிடம் இல்லை. நாங்கள் சும்மா எல்லாம் எழுதி அடிச்சு தள்ளி வர்றது என்ன. எனவே இந்த எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் இடையிலான ஒரு டயக்னோசிஸ் இது தமிழில் மிக சிக்கலானது. எங்களுக்கு பேச்சுக்கும் எழுத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம் மிக பெரியது. இப்ப பிரெஞ்சில் நீங்க பிரெஞ்சு மொழியை நீங்கள் பேசினார்கள் என்றால் நீங்கள் அதை படிச்சு போய் நீங்கள் பேசலாம் ரோட்ல. அது அவன் போசுன்னு சொன்னோன்னா அவனுக்கு தெரியும், முட்டாள் இப்படி உள்ளரி தள்ளான்ட்டு. அந்த போசு நமக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு சிகரெட் வாங்குறதுக்கு பேசி தள்ளிடலாம் அந்த பேச்சை வச்சு. ஆனால் இந்த தமிழில நீங்க அப்படி பேசுறது பெரிய கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரியும், இந்த கிளம்பு யூனிவர்சிட்டியில சைனீஸ் கொஞ்சம் பேர் தமிழ் படித்தார்கள். அவர்கள் அப்ப அந்த வகுப்புல எந்ததான் பசங்க தான் நீ கேள்வி கேட்கலாம். அப்ப நீங்கள் உங்க பேர் என்ன என்றால் நீங்க என்ன செய்யணும், அவர் சொல்றார், நான் சீனத்தை சேர்ந்த சிச்சுவானை சேர்ந்த ஏழை விவசாயியின் மகன். அவர் எனக்கு ஆவணி மாதங்களில் வியர்க்கும் அப்படி பேசியிருப்பார். அவருக்கு தெரியாது இது இப்படி யாரும் பேசுறதில்லை. அது அந்த பேச்சுக்கும் நாங்க பேசுறதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப இந்த பேச்சுக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில மிக பெரிய வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாட்டை பாரதி சொல்லியிருக்கார், நீங்கள் பேசுவது போலவே எழுத வேண்டும் என்று. அது பெருமளவு மிக வெற்றிகரமாக செய்திருக்கிறார். பல்வேறு விஷயங்களை பற்றின குறிப்புகள் இவரிடத்திலே இருக்கிறது. அழகாக தொகுத்து சொல்லுகின்ற பாங்கும் சுவையாக சொல்லுகின்ற பாங்கும் இவரிடத்திலே கைவந்திருக்கிறது என்பது முக்கியமானது. ஒன்று நல்ல ஒரு
விஸ்தாரமாக இதை பார்க்காத அடுத்த ஒரு ஊடகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு பல்வேறு விஷயங்களை பார்க்கின்ற அவதானிக்கின்ற ஒரு நோய். இது சில கலமிஸ்டுகள் இருக்கிறார்கள், மிக அற்புதமான பழைய புத்தக கடைகளை பற்றி எழுதுகிறார்கள். இந்த ஹிந்துவில் வருகின்ற பல காலம்ஸ் மிக அற்புதமான காலம்ஸ், கிட்டத்தட்ட அதற்கு மிக கூர்மையான ஒரு அவதானிப்பு தேவை. அத்தகைய ஒரு பரந்த ஒரு பார்வை எனசிற்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் இன்னும் கூர்மையாக அதனை நான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த வேலை பழுவுக்கும் இடையில் உட்கார்ந்திருந்து இந்த புத்தகத்தை உட்கார்ந்து இவ்வளவு சுவைப்பட எழுதி இருக்கிறார் என்றால் அதற்காக அவருக்கு என்னுடைய மனம் திறந்த வார்த்தைகளை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு புத்தகங்கள் நல்ல சந்தோஷமான விஷயம், வெளியிட்டு வைப்பது இன்னும் சந்தோஷமான விஷயம் தான். எனினும் இந்த கூட்டத்துக்கு நான் உண்மையில் மிகுந்த ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் வந்தேன். அதற்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி அமைக்கிறேன். இன்றைய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் லண்டன் உங்களை வரவேற்பதில்லை நூல் வெளியீட்டு விழாவில் புலவர் சிவநாதன் அவர்களுடைய ஆசி. உனக்கு வாழ்த்துக்கள் கூறி நீ சிரித்த முகத்துடன் இன்னும் எத்தனையோ நல்லதுகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி எல்லாம் வல்ல பராசக்தியை வேண்டி உன்னை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. நானும் நண்டும் ஒரு தேர்தலும். மணல்கள் எழுந்து கையடித்தன. அலை பூமாலை போட்டது. எந்த வேட்பாளனுக்கு என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. காரணம், பார்வைக்கு தெரியாத வேட்பாளர்கள் எல்லாம் போட்டியிடும் ஒரு தேசம் இது. நான் கடற்கரையில் இனி இருக்க முடியாது. வேறு எங்காவது ஒரு கிடங்குக்குள் விழுந்து மாய வேண்டும். ஊருக்குள் அடிக்கின்ற தேர்தல் நாற்றம் பொறுக்க முடியாது வந்தேன். என் மூக்கை இந்த கடற்கரை காற்றில் கழுவி சுத்தமாக்க. கெடுத்தான் யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத வேட்பாளன் இங்கும் திடீரென வந்தருளி. நண்டும் தேடுகிறது அவனை. மீன் நெஞ்சு மணத்த கடற்கரை காற்றை கெடுத்த அவன் அதன் கண்ணுக்கும் தெரியவில்லை கலங்கியேனும். அது படித்த நண்டு. தன் வாழ்க்கை முழுக்க தனது முழு பெயரை சிறு பிசகும் இல்லாமல் எழுதி இந்த கடற்கரை மணலில் திருத்தி தெளிந்தது. இம்முறையும் மண்ணில் தேர்தலிலே நிற்கின்ற வேட்பாளர் போலல்ல அது. அது கனமும் காத்திரமும் உள்ளது. நண்டு என்ற மூன்றெழுத்தை இன்னும் நினைவு வைத்து எழுதிக் கொண்டே இருப்பது. நல்லது நேயர்களே, இதோடு இந்த இலக்கிய சோலை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு இலக்கிய சோலையில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.